தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். அவரவர் எடுக்கிற முடிவு யாருக்கோ சாதகமா இருக்கிற மாதிரி பாஜக அதிமுகவை பிரிச்சு மேயறதுனால இந்த கிரவுண்ட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வளர்றதுக்கு உண்டான சரியான ஃபர்டைல் கிரவுண்டா மாறி இருக்கு இந்த 26 களம். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது இந்த இருதுருவ அரசியல் உடையும் போது ஒரு சார்பாவே எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா பெர்செப்ஷனும் வந்து இப்ப கடைசியா அண்ணாமலை அவர்கள் கூட ஆன்டி இன்கம்பன்சி பாஜக டிஎம்கேக்கு ஹெவியா இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா வந்து சொல்லும் போது மக்களிடையே என்ன ஒரு கருத்து போய் சேருது அப்படின்னா திமுக ஆட்சி தான் திருப்பி வருங்கிற ஒரு கருத்து போய் சேரும் போது அதிமுகவால இனிமே திமுக வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு கருத்தும் அது உடையில போய் சேருது, மக்களுக்கிடையே போய் சேருது. இது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த தலைவரை தேட ஆரம்பிப்பாங்க. அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறத கிரவுண்ட்ல தேட ஆரம்பிக்கும் போது வலுவான கொள்கைகளோடையும் மக்கள் பிரச்சனையோட நிற்கிறதும் அதே மாதிரி பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை எடுத்து வைக்கிற தலைவர்கள் யாரு அப்படிங்கிறத மக்கள் நிச்சயமாக தேட ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு களத்துல யாருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த மக்கள் பார்க்கும் போதே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்துல நிற்கிறாரு. போய் மக்களிடையே போய் என்னன்னு கேட்கிறாரு, அவங்க கண்ணீரை துடைக்கிறாரு, தோளோட தோளா நிற்கிறாரு, என்விரான்மெண்டல் விஷயங்களை எடுத்து பேசுறாரு, கிரீன் பார்ட்டியா இருக்கிறாரு. பல்வேறு சாதகமான அம்சங்கள் 26ல நாம் தமிழர் கட்சிக்கு உருவாகி வருது. அதான் சொல்றேன், பாஜக என்னென்ன முடிவெடுக்குதோ அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் சாதகமாக தான் ஆகி வருது. ஆனால் பாஜகவோட எண்ணம் என்ன அப்படின்னா இந்த இருதுருவ அரசியலை தமிழ்நாட்டில் உடைச்சாதான் 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணாதான் அவங்க வளர முடியும்னு பார்க்குறாங்க. ஆனால் கல்ச்சுரலாகவே பாஜகவோட கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிற ஒரு அடிப்படை உண்மை ஒன்று இருக்கு. இங்க வந்து இந்த மண்ணுக்குண்டான அரசியல் தான் எடுபடும். அந்த அரசியலை இன்னைக்கு பேசுறது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதனால அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஒரு இந்த களத்தை பயன்படுத்தி அடுத்தது பெருசா வரப்போகுது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் கரன்சிங்கிறது ஓட்டு தான். அப்போ அந்த ஓட்டை யார் அதிகமாக வச்சிருக்காரோ அவங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். அதனால தான் மத்தியில் இருக்க ஆளும் கட்சியான பாஜக முதல்ல ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறாங்க, அடுத்தபடியாக ஓட்டு வச்சிருக்கிற எடப்பாடி அவர்களை மதிக்கிறாங்க, அதே மாதிரி 3ஆவதா ஓட்டு வச்சிருக்கிற சீமான் அவர்களையும் மதிக்கிறாங்க. இந்த 3 கட்சிகளுக்கு தான் இன்னைக்கு மதிப்பு இருக்கு. இது வரைக்கும் ஓட்டை ப்ரூவ் பண்ணாதவங்கலாம் அவங்க பெருசாக மதிக்கிறதும் இல்லை. அந்த மதிப்பு இல்லாமல் போனது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் மதிப்பு குறையுது அப்படின்னா அவங்க கையில் ஓட்டு இல்லை. ஒரு விழுக்காடுக்கு கம்மியாக தான் ஓட்டுகள் வச்சிருக்காங்க. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு வச்சிருக்கவங்கலாம் அந்த அளவுக்கு பெரிய மதிப்பை பெரிய கட்சிகள் கொடுக்கறது இல்லைங்கிறத நீங்கள் கண்கூடா பார்க்குறீங்க. சீமான் அவர்களை முன்னிறுத்தி தான் எடப்பாடி அவர்களை வீக்கன் பண்ணுறதுக்கு பாஜக முயற்சிக்குங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சிந்தித்து பாருங்க. வாழ்க வளமுடன்.